சாலிஹீன்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் அப்துல்லா இப்னு உமர் கூட ஒரு ஆள் இல்லாமல் நோன்பு திறக்கிறதே இல்லை. யாராவது கூப்பிட்டு வச்சு அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து நோன்பு திறக்கிற பழக்கம். சையதுனா ஹம்மாத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கிறேன், அவங்க இஃப்தாரில் ஒரு நாள் ஏற்பாடு செய்கிறாங்க. எங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு நோன்பு திறக்க நான் ஏற்பாடு செய்யணும். 500 பேருக்கு நோன்பு திறக்க உங்கள் வீட்டில் ஏற்பாடு செய்தாங்க. ஹம்மாத் 500 பேர். ஏன்? காணலகு மிஸ்லு அஜ்ரிஹின்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் வீட்டில் ஒருத்தர் நோன்பு திறக்கிறாரா அல்லது நோன்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு செய்தீங்களா, அவருக்குள்ள கூலி உங்களுக்கும் கிடைக்கும். நோன்பு திறக்கிறார்ல, அவருக்கு கொடுக்குற கூலி அந்த ஹதீஸில் லா யன்குஸு மின் அஜ்ரி ஷை, அவர் கூலியெல்லாம் அல்லாஹ் குறைக்க மாட்டான், குறைக்காம உங்களுக்கு கூலி. சில பேர் யோசிப்போம் இல்லை, நமக்கு நோன்பு திறக்க அவர் கொடுத்துட்டாரு, நம்ம இதில் நோன்பு திறந்தோம்னா நம்ம கூலி குறைஞ்சிருமோ. உங்கள் கூலி குறையாது, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அவருக்கு கூலியை கொடுக்கறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க. அதனால் எங்கிட்ட சில பேர் நோன்பு திறக்க ஒரு பேரிச்சம்பழம் கொண்டு தருவாங்க. எப்போ நான் கஷ்டப்பட்டு நோன்பு திறப்பு வச்சிருக்கேன், நீ ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்து கூலி வாங்க போறியான்னு கேட்கறது இல்லை. வாங்கி நான் அதை சாப்பிட்டு நோன்பு தரவேன். ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவருக்கும் கூலி கொடுக்குற வாய்ப்பை என் மூலமாக அல்லாஹ் நசீபாக்குவான். பயன்படுத்துங்கள்.